கிறிஸ்துவுக்குள் பிரியமான செல்ல குழந்தைகளுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜூலை மாதம் 8ஆம் நாள். இன்னைக்கு தேவன் உங்களோடு பேசுறதுக்காக ஒரு விசேஷமான பரலோக மன்னாவை கொடுத்திருக்கிறார். இன்றைய மன்னா 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பெருமையுள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். செல்ல குழந்தைகளே, இந்த வசனத்துக்கான விளக்கத்தை நம்ம பார்க்கலாம். பெருமை, அதாவது ப்ரைடு உள்ள மனுஷங்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுக்கு தேவனே தேவையில்லை, நமக்கே எல்லாம் தெரியும், நம்மளாலேயே எல்லா வேலையும் செய்ய முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக நம்புகிறாங்க. ஆனால் தாழ்மையுள்ளவங்க, அதாவது ஹம்பிள் ஹார்ட்டாக இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க எப்போவுமே தங்களை மட்டுமே நம்ப மாட்டாங்க, எப்போவுமே தேவனை மட்டும்தான் முழுசாக நம்பி இருப்பாங்க. இந்த உலகத்தில் பெரிய பெரிய வேலையெல்லாம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிற பெருமை நிறைஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, மற்றவங்க எல்லாத்தையும் அந்த வேலையிலேருந்து தள்ளி விட்டுட்டு நம்ம மட்டும்தான் அந்த வேலைக்கு பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஆனால் தேவன் இந்த மாதிரியான பெருமையான குணத்தை எதிர்க்கிறாரு. அதுக்கு பதிலாக தங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வழியிலையும் தேவனோட ஆலோசனையும் வழிநடத்துதலையும் தேடி அவர்கிட்ட வர தாழ்மையான மனுஷங்களுக்கு தான் அவர் தன்னுடைய தயவையும் கிருபையும் கொடுக்குறாரு. எனவே குழந்தைகளே, நம்ம என்னைக்குமே எதை குறிச்சுமே நம்ம ப்ரைடு, அதாவது பெருமை கொள்ளக்கூடாது. எப்பவுமே நம்மளோட சொந்த பலத்தையும் திறமையையும் நம்பாம தாழ்மையுள்ளவர்களாக மாறி நம்ம தேவனை சார்ந்து தான் வாழணும். நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் தேவனோட கைடன்ஸை நம்ம கேட்டு அவருக்கு கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைங்களாக வாழும்போது தேவன் நம்மளை அவருடைய பெரிய கிருபையினாலும் ஆசீர்வாதத்தினாலையும் நம்மளை எப்பவுமே உயர்த்துவார். செல்ல குழந்தைகளே, இந்த மன்னாவை குறித்து இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பைபிளை எடுத்து நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, என்னைக்குமே நம்மளோட சொந்த பலத்தையோ திறமையோ நம்பாம எப்பவுமே தாழ்மையுள்ளவங்களா தேவனை மட்டுமே சார்ந்து வாழ்றது அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே மனசுக்குள்ள தியானம் பண்ணுங்க. ஓகே குட்டீஸ், இன்னைக்கு இந்த மன்னாவோட சந்தோஷமா இருங்க. இன்னைக்கு நைட் ஒரு சூப்பரான வேதாகம கதையோட நம்ம சந்திப்போம். எப்பவுமே தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் பிடிச்ச சமத்து பிள்ளைங்களா இருங்க. காட் பிளஸ் யூ. பை குட்டீஸ்.